ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஹாப்பி ஹோம் குவைட் ப்ளோ. இன்றைக்கி வந்து இந்த ஃபர்வானி அல்ட்ரா இருக்குல்ல, அங்கே இருக்க அந்த ஃப்ளவர் ஷாப் தான் போயிருந்தோம். ஃப்ளவர் ஷாப் இப்போ வந்து சீசன் ஆரம்பிச்சிடுச்சு இங்கே வந்து. அதனால் இந்த 10ஆம் மாதத்துல நீங்கள் கார்டனிங்கில் என்னென்ன சீட்ஸ் எல்லாம் போட்டாலும் அதுக்கு வந்து க்ரோ ஆகும். இப்போ வந்து நம்ம ஒரு கிளைமேட் வந்து 38-37 டிகிரி செல்சியஸில் தான் இப்போ இருக்கிறனால எல்லாமே வந்து இப்போ ஸ்டார்டிங் நீங்கள் வந்து பிளான் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கரெக்டான டைம் இந்த டைம் தான் 10 மந்த்து. நாங்கள் வந்து மெயின் அங்கே அல்ட்ரா போகிற ரீசன் என்னென்னா எங்கள் ஸ்பான்சரோட பையனுக்கு மேரேஜ். அப்போ சரி ஒரு பொக்கே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது பண்ணியிருந்தோம். இதுக்கு முன்னாடி ஒரு பையனை மேரேஜுக்கு ஃப்ரெண்ட் ஒருத்தங்க கிட்டேருந்து வாங்கியிருந்தோம். இந்த தடவை சரி ஓகே அல்ட்ராய் போய் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க வந்து மேக்ஸிமம் என்ன அவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கணும்னு எங்களுக்கு தெரியாது. ஓகே ஒரு ஃப்ளவர் அந்த ரெட் கலர் ஃப்ளவர்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது ஓகே அவங்க கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும்ல, இண்டோர் பிளான்ட்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு தான் போய் வாங்குறதுக்கு போயிருந்தோம். சரி ஓகே வீடியோ எடுத்து போடலாம், சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சுல, இந்த மாதிரி பிளான்ஸ் வந்துருக்குன்னு சொன்னால் சரி உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதுக்காக தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஆல்ரெடி என்னோடய சேனலில் வந்து நிறைய வந்து குவைத்தில் இருக்க ஷாப்பிங் மால்ஸ் வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. இங்கே வந்து என்னென்னா இப்போ தான் பிளான்ட்ஸ் எல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்கு முன்னாடி அவங்க வேறு எங்கேயாவது வச்சு க்ரோ பண்ணிகிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே வந்து இப்போ தான் வந்து ஒவ்வொன்றா வந்து ஷெட்டில் வந்து வைக்கிறாங்க, ஏன்னா சேல்ஸுக்கு இப்போ நிறைய ஆட்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் போகிற அன்றைக்கி நிறைய கஸ்டமர்ஸ் எல்லாம் வேறு பிளான்ஸ் வாங்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் லாஸ்ட்டாக போயிட்டு வீட்டு இந்த மாதிரி ஒரு அந்த ரெட் கலர் பிளான் இருக்குல்ல, அதுதான் வாங்கி கொண்டு கொடுத்தோம். இது ஃபுல்லாகவே இண்டோர் பிளான்ஸு. இப்போ வந்து அந்த ரோஸ் ஃப்ளவர்ஸும் வர ஆரம்பிச்சிருச்சு. இது ஃபுல்லாகவே ரோஸ் கலர்ஸாக இருக்குது. பட் இந்த ரோஸ் எல்லாம் நம்மளால் வந்து வாங்கி வந்து மேனேஜ் பண்ண முடியாது. அது மேக்ஸிமம் 1 or 2 வீக்ஸ்லேயே செத்து போயிடும். இந்த இருக்குல்ல ஒரு ஃப்ளவர், இந்த ஃப்ளவர் அழகாக இருக்குன்னு ஒரு வாங்கி வச்சேன். பட் இது ஒரு ஸ்மெல் நல்லா இல்லை. அன்றைக்கி பார்க்கும்போது அழகாக இருந்துச்சு, பட் ஸ்மெல் நல்லா இல்லாத மாதிரியே இருந்துச்சு. ரோஸ் நல்லா இருக்குது, பட்டு இதுவரை நான் ரோஸ் வாங்கி வச்சது கிடையாது. பட் அதுவும் வந்து இண்டோரில் இருக்கனால அவங்க வந்து அந்த லைட்ஸு அதுக்கு வித்தியாசம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஃபெர்டிலைசர்லாம் கொடுக்குறாங்க. நம்மளால் அது மேனேஜ் பண்ணிட முடியாது. நம்ம ஊரில் வளர்த்துக்கலாம், பட் இந்த குவைத்தில் அப்படிங்கிற போது நம்மளால் வந்து ரோஸ் வந்து மேனேஜ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வாங்கியிருந்தாங்க, அவுட்டோரில் வச்சுருந்தாங்க ரோஸு, நம்ம ஊர் ரோஸ் மாதிரி. பட் அவங்களுக்கு கொஞ்ச நாளையில் அது போயிடுச்சு, அந்த ரோஸும் அது கொஞ்ச நாள் தான் நிற்கும். அதுக்கப்புறம் அது வந்து இங்கே இருக்க வெயிலுக்கு அதே செத்து போயிடும். இது வந்து ஃபுல்லாக வந்து சீட்ஸ் வச்சுருக்காங்க. சீட்ஸ் எல்லாம் வந்து இங்கேருந்து கோரியண்டர் லீவ்ஸோட சீட்ஸ் இருக்குல்ல, கோரியண்டர் சீட்ஸ் அதெல்லாம் போட்டது போன வருஷம் போட்டு நல்ல சக்ஸஸாக வந்துருச்சு. இந்த வருஷம் ஊர்லேருந்தே நிறைய வந்து விதை வாங்கிட்டு வந்தனால இந்த தடவை வந்து இங்கேருந்து எந்த விதையுமே பர்ச்சேஸ் பண்ணலை, ஜஸ்ட் பார்த்துட்டு வந்தோம். ஆனால் இந்த கடையில் வந்து கொஞ்சம் நிறைய டிஃப்ரெண்ட்டான மாடலில் வச்சுருந்தாங்க. இந்த செடிக்கு தண்ணி விடுவோம்ல பாட்டு, அதெல்லாம் கூட இந்த எலிஃபெண்ட் மாடலெல்லாம் இருந்துச்சு. பிள்ளைங்களுக்கு அதை பார்த்து கொஞ்சம் அட்ராக்டிவ் ஆகிடுச்சு. இப்போ ஒரு பிளான்ட் வளர்க்கணும்னு சொன்னால் பிள்ளைங்கள்ட்ட ஓகே இந்த மாதிரி பாட்டிலில் வச்சு கொடுத்துட்டிங்கன்னு சொன்னால் அவங்க அழகாக தண்ணி ஊற்றிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இருந்துச்சு. ஒன்று பிள்ளைங்க தான் இதை வந்து பாருங்கள், இதை வீடியோ எடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இதெல்லாம் கேக்டஸ் இதுவரை நான் வாங்கினதே கிடையாது. பட் பார்த்துருக்கேன். அது பார்க்கும்போது அதோட ஒவ்வொரு ப்ரைஸும் பார்க்கும்போது நமக்கு வாங்குறதுக்கு தோணாது. பட் அழகாக இருக்கும். ஒரு நாள் போகிறோம், பார்க்குறோம், ரிலாக்ஸ் பண்ணுறோம், வரோம், அவ்வளோதான். இதுவும் வந்து அந்த லில்லி நினைக்கிறேன் அந்த இது வந்து நம்ம லாஸ்ட் அப்துல்லியெல்லாம் போகும்போது கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸில் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ வந்து இது வந்து அல்ட்ரா தான். இனி வாஃப்ரா இருக்குல்ல, அதுவும் சீசன் தான். அங்கேயே வந்து நிறைய பிளான்ஸ் கிடைக்கும். நிறைய இது வந்து இன்னொரு ஷாப்பு. இதில் வந்து ரோஸ்மேரி பிளான்ஸ் எல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. ரோஸ்மேரியெல்லாம் மேக்ஸிமம் 2 kd எல்லாம் இருக்கும். பட் இங்கே வந்து 1 kdயில் இருந்துச்சு. கொஞ்சம் பெரிய பிளான்ஸாகவே இருந்துச்சு. நல்லா இங்கே வந்து இந்த தடவை தான் நான் பார்க்கும்போது கொஞ்சம் ஆஃபர் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி வரும்போது இங்கே கொஞ்சம் ப்ரைஸ் ஹையாக இருக்கிறனால நாங்கள் என்ன பண்ணோம், வாஃப்ரா போயிடுவோம். அங்கே போய் தான் கொஞ்சம் பிளான்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வருவோம். இண்டோர் பிளான்ட்ஸு அவுட்டோர் பிளான்ட்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் இண்டோர் மணி பிளான்ட் மட்டும் தான் வச்சுருப்பேன், ஸ்னேக் பிளான்ட் வச்சுருப்பேன். அவுட்டோருக்கு தான் நிறைய வாங்குவேன். இது ஜாஸ்மின் இன்னும் பூ வர ஆரம்பிக்கல, இங்கே வந்து பிளான்ஸாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் செம்பருத்தி வந்துருந்து, செம்பருத்தி பின்ன போகன்வில்லா, இது நம்ம ஊரில் அந்த தெட்டிப்பூ சொல்லுவாங்கள்ல, அதுவும் இருந்துச்சு. செம்பருத்தி வந்து இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு செம்பருத்தியாக தான் இருக்கும். நம்ம ஊரில் இருக்க அந்த ரெட் கலர் இருக்காது. பட் செம்பருத்தி நம்ம ஒரு வாட்டி வச்சுட்டோன்னு சொன்னால் எல்லா சீசன்லேயுமே இந்த செம்பருத்தி வருது. நான் ஊர்லேருந்து கம்பு கொண்டு வந்து நட்டது நல்லா அழகாக வந்துச்சு. அதே ரெட் கலரில் பெரிய செடியாக வந்துச்சு. நான் அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டேன்னா, சின்ன பாட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணி தரையில் வச்சேன்னா அந்த மண்ணில் ஏதோ பூச்சி இருந்துக்குன்னு நினைக்கிறேன், அது அப்படியே கடிச்சு செத்து போயிடுச்சு. அல்லாண்டா ரொம்ப பெருசாக வந்துச்சு அந்த செம்பருத்தி. அதனால் நீங்கள் ஊர்லேருந்து வரும்போது அந்த ஸ்டிக் ஏதாவது கொண்டு வந்து வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த டைமில் இந்த வெதருக்கு வச்சிங்கன்னா இந்த பிளான்ஸ் எல்லாம் 100 ஃபீல்ஸ் தான் உங்களுக்கு வரும். இது வந்து அவுட்டோர் எல்லா சீசன்லேயும் வரும். கொஞ்சம் வந்து அதுக்கு நிறைய தண்ணி விட்டு கொஞ்சம் நம்ம கேர் பண்ணிட்டோன்னா எனக்கு வரும். எனக்கு சில பிளான்ஸ் எல்லாம் அந்த இந்த நித்திய கல்யாணி இருக்குல்ல, அதெல்லாம் 4 இயர்ஸாகவே இருக்குது ஒரு பிளான்ட்டு. ஒரு 3-4 பிளான்ஸ் ஒரே தொட்டியில் வச்சு அப்படி வச்சுருக்கேன்.
அதுவும் நல்லா வரும். ஒரு வாட்டி சில ஃப்ளவர்ஸ் வரும், சிலது வந்து எல்லாத்துக்கும் வராது உங்களுக்கு. அதுக்கப்புறம் தக்காளி விதை இருக்குல்ல, அந்த தக்காளி எல்லாம் வந்துடுச்சு. அப்புறம் நம்ம ஊரில் இந்த பொன்னாங்கண்ணி கீரை சொல்லுவாங்கள்ல, அது ரெட் கலரு. அது இவங்க வந்து அது அழகுக்குன்னு நினைக்கிறாங்களா, இல்லை அது கீரைன்னு தெரிஞ்சு வைக்கிறாங்களான்னு தெரியுது. பட் அதுவுமே நிறைய இருந்துச்சு. தக்காளி, கத்தரிக்காய், மிளகாய் இதெல்லாமே வந்து சின்ன சின்ன குட்டி குட்டி தை வர ஆரம்பிச்சு. இந்த தை வாங்கி வைக்கும்போது கொஞ்சம் சீக்கிரமாக க்ரோ ஆகும். நம்ம சீடு போட்டு வர்றதுக்கு இந்த தை வாங்கி வைக்கிறோம்ல, அது வந்து சீக்கிரமாக இருக்கும். அந்த அந்த 10 மணி செடி இருக்குல்ல, அந்த டேபிள் ரோஸ், அதுவுமே வந்து நிறையவே இருந்துச்சு. ஜஸ்ட் நீங்கள் போகிறீங்கன்னா விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். மேக்ஸிமம் ஃப்ரைடே மார்னிங் டைம் போங்க. ஈவினிங் டைம் போகும்போது ரொம்ப கூட்டமாக இருக்கும், ரஷ்ஷாக இருக்கும், உங்களால் போக முடியாது. பகல் டைம் போகிறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.